இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். சாம்பார் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். மதியானத்துக்கு வந்து தக்காளி சாதம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், தக்காளி சாதம் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைஸும் குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்ட்டு எங்களுக்கு இன்னும் பிளான் இல்லை. இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது இடத்துக்கு போயிட்டு லைட்டாக வச்சுக்கலான்ட்டு நினச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் எதுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். மணி இப்போ வந்து 8 மணி ஆகிடுச்சு இங்கே டென்வர் டைம் வந்து. ஸோ இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு போய் காரில் சுற்றி பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அதுதான் பிளானு. ஸோ நான் இப்போ அடுத்து நான் போகும்போது எங்கே போகிறேன்ட்டு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். தோசை மாவு வந்து நான் கார்லேயே தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஒன்றும் நல்லா புளிக்கலை. நான் அரைச்சி உடனே அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். புளிக்க வைக்கலை வீட்டில் வந்து. ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. ஒரு நாள் அப்படியே வெளியே வச்சதுனால நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு. இட்லி மாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏன்னா இங்கே காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். எங்கேயா வெளியே போகிறதுக்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெளியே போயிட்டு ஹைக்கிங்கெல்லாம் போனால் சீரியலெல்லாம் சாப்பிட்டு போனாலும் பத்தாது, கொஞ்சம் நேரத்தில் பசி வந்துடும். ஸோ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்சம் சாப்பிட்னா கூட பரவாயில்ல, ஒரு 3-4 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். எப்பயுமே நாங்கள் வெளியே போனால் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். பசங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் குளிச்சு. ஸோ இன்னும் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். இங்கே அவங்க கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு 4-5 பாத்திரம். நான் ஒரு தோசைக்கல், இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இட்லி மாவுக்காக. 2 குக்கர் நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 குக்கர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மற்றதானே இங்கே இருக்கிறத வச்சே பண்ணிக்கலான்ட்டு நான் தயிரும் ஊற்றி வச்சுட்டேன். காலையில் வந்து எனக்கு தயிர் சாதம் எதுக்காவது நம்ம வந்தால் டக்குன்னு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலான்ட்டு தயிர் சாதம் பண்ணிட்டேன். தயிர் சாதம் இல்லை, தயிர் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு ஏதாவது தயிர் சாதம் பண்ணிக்கலாமேட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாயந்தரம் வந்து இருக்கிறது எதாவது சாப்பிட்டுக்க வேண்டியதான். மாவு இருக்குது, இல்லைனா வந்து ஏதாவது சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது கடையில் கூட வாங்கி சாப்பிட்லாம். இன்னும் தெரியல பிளான் எல்லாம். வந்து போயிட்டு வந்த அப்புறம் எப்படி டயர்டாக இருக்கிறது பார்த்து தான் நைட்டுக்கு டின்னருக்கு பிளான் பண்ணணும். எலக்ட்ரிக் ஸ்டவ்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஹீட்டு வந்து சரியாகவே வராது. இது பரவாயில்ல, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் நிறையா தான் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா திடீர்னு வந்தால் மாவு இருக்கும் சாம்பார் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு. சாம்பார் வந்து பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாம்பார் பிடிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுட்டேன் சாம்பாரும். எதுவும் காயெல்லாம் போடலை, வெறும் வெங்காயம் சாம்பார் தான். ஸோ நான் காயெல்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு வரல, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று கடைக்கும் போனேன், ரொம்பலாம் நான் சுற்றலை. ஜஸ்ட்டு தேவையானது மட்டும், பால் முட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் மட்டும். ஸோ இருக்கிறத வச்சு ஒரு வாரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சாப்பிட்டு பாருங்க. இப்போ மொதல் நாளாக டென்வரை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து 40 மைல்ஸ் லாரியாட் லூப்பு வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். அந்த லூப்பை சுற்றி நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனா டைனோசர் ரெஞ்சுக்கு வந்திருக்கோம். இது மியூசியமு. பட் இப்போ நாங்கள் கோவிட்னால நாங்கள் கீழே இறங்கி உள்ளே போய் பார்க்கல, சும்மா வெளியே பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஒரு 2-3 கார் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கோவிட்னால உள்ளே போய் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இங்கே வெளியவே ஒரு பெரிய டைனோசர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன பசங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க இந்த மியூசியத்தை. அடுத்த ஸ்டாப்பாக ரெட் ராக் ஆம்பிதியேட்டருக்கு போகிறோம். ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இந்த லாரியாட் ரூட் ஃபுல்லாகவே சீனிக் ரூட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. டிரைவிங்க்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஸ்பாட் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம அங்கங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் வருது, அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம திரும்பி மேலே போகலாம்.
நாங்கள் மேலே ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். சுற்றி நிறைய மலைங்களாக தான் இருக்குது. பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து ரெட் ராக் ஆம்பிதேட்டர் தான் போகிறோம். இடையில ஏதாவது ஃபோட்டோ ஸ்பாட் வந்தால் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா நேராக போய் தேட்டரில் தான் ஸ்டாப் பண்ணுறது. டிரைவிங் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மலை மேலே ஸ்னோவெல்லாம் பெஞ்சு நல்லா வெள்ளைன்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரோட்டில் அவ்வளோவா கூட்டமும் இல்லை, கார் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால நாங்கள் ஸ்லோவாக நல்லா ரிலாக்ஸாக நல்லா வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹைவே எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. நிறைய சால்ட்டெல்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமே தெரியல. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. சின்ன லோக்கல் ரோடில் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ரொம்ப ஐஸியாக இருக்கிற ரோடு, க்ளீன் பண்ணாத ரோடெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. My bags packed, timeline on track. My winter coat stuck in the closet way back. I won't be needing that. I won't be needing that. I'm ready to fly down 65, hit the coastline in the sunshine. I'm going to find my ஒரு டனல் தெரியுது. அந்த டனலுக்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். இது சின்ன டனல் தான். அதில் போய் தான் இப்போ நம்ம அந்த சைடு போகணும். It's only blue skies on my horizon line, so far from the hurt and the bad times. I'm feeling so alive, I'm feeling so alive. Hey, yeah. I'm ready to fly down 65, hit the coastline in the sunshine. இப்போ ஆல்மோஸ்ட் ஆம்பி தேட்டர் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இந்த ரெட் ராக் ஆம்பி தேட்டர் வந்து கொலராடோவில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. இது டென்வர்லேருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் இருக்குது. நாங்கள் வீட்டை விட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. லஞ்ச் பேக் பண்ணி கிளம்பி வந்திருக்கோம். சரி, இங்கே இருக்கிற எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லாரியாட் லூப் போகலான்ட்டு. இந்த லாரியாட் லூப் வந்து 40 மைல்ஸ் லூப்பு. இதில் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரெட் ராக் ஆம்பி தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் மவுண்டெயினு உங்களுக்கு தெரியல, திருப்பி சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். மேலே ஏறி போனால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே போய் பார்க்கலாம்.
ரொம்ப கூட்டம்னு இல்லை, கம்மியாக தான் இருக்குது கூட்டம். வந்து கார் பார்த்தேன், ரொம்ப எல்லாம் கூட்டம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, ஆளுங்க கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வீக் டேஸ்னால கூட்டம் இல்லை மாதிரி இருக்குது. பார்க்கலாம், மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இப்போ மேலே ஏறி போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து கார்டன் ஆஃப் த ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய ஷோஸ், நிறைய கான்சர்ட் எல்லாம் நடக்கும். இப்போ மேலே போய் பார்க்கலாம். நிறைய ஸ்னோ வேற இருக்கு. மெதுவாக தான் நம்ம ஏறி போகணும். சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்க, இது இங்கே தான் ஸ்டேஜு. இங்கே பெரிய ஒரு ராக் இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் வந்து ஷோலாம் நடக்கும். அதுக்கு மேலே வந்து நிறைய வந்து சேராக போட்டிருக்காங்க. கான்க்ரீட்ல வந்து பெஞ்ச் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு. நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க. மேலே 2 பக்கமும் ராக் இருக்கு. ரைட் சைட்லயும் ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் ஒரு ராக் இருக்கு. ரைட் சைட்ல இருக்க ராக் பேர் வந்து கிரியேஷன் ராக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்க ராக் வந்து ஷிப் ராக்கு. பாருங்க, இங்க ஷிப் மாதிரி இருக்கு அந்த ராக்கே வந்து பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா பப்ளிக் வந்து ஒரு 40-50 வருஷமா தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கீழே காருக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து வந்து வேற ஸ்டாப்ல போய் நிற்கணும். இப்போ மேலே ஏறி இறங்குறது ஒன்றும் கஷ்டமாவே தெரியல. ஸ்னோவில் கூட ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஆனால் ஒன்று இந்த மாஸ்க் போட்டுட்டு ஏறதான் முடியல. இந்த மாஸ்க் போட்டு ஏறதுனால தான் கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக ஏறி வந்துடலாம். ஒன்றும் கஷ்டமே தெரியல. இப்போ பார்க்கிங் லாட் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ காரில் ஏறி போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டாப்பில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி நாங்கள் அடுத்த அட்ராக்ஷனுக்கு போகிறோம். அடுத்த அட்ராக்ஷன் என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி போன அட்ராக்ஷன் எல்லாம் நான் முதல்ல உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருந்தேன். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டாப்பு எங்கே நாங்கள் போய் நிற்கிறோன்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.